ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து கன்னியாகுமரத்தில் வெங்கடேஸ்வரம் அண்ட் தாஸ் அப்படிங்கிற 2 தெருவை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையிலே ரொம்ப மோசமான பகுதியாக அது ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதியாக அல்லது வந்து ஒரு விடுவிக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கூட வரக்கூடிய எல்லா நிவாரணத்தையும் முன்னாடி இருக்கவங்களே வாங்கிடுறாங்கனால அந்த இடத்துக்கு நாங்கள் போன பகுதிகளுக்கு நிவாரணமே வரல அப்படிங்கிறது தான் நிஜமான கம்ப்ளைண்ட் இருக்கு. ஃபுல்லா சாக்கடை தண்ணி ஒரு கணுக்கால இருந்து ஒரு முழங்கால் அளவுக்கு அப்படியே நிக்குது. எந்த விதமான இதுவும் யாரும் கவுன்சிலர் யாருமே வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அரசாங்கத்துடைய எந்த ஒரு உதவியும் போய் சேரவே இல்லை. ஒரு போய் சேராத இருக்கிற இடமா ஒரு விளக்கப்பட்ட இடம் மாதிரி அந்த இடம் இருந்தது. ஸோ ஏற்படி நாங்கள் 567 ஃபேமிலியை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 20-30 ஃபேமிலி இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலிகளுக்கு என்ன ஃபுட்டு ஓரளவு கிடைச்சிருது. ட்ரெஸ்ஸு, போர்வை அந்த மாதிரி தான் வந்து இது முக்கிய தேவையா இருக்கு. அதை வந்து நம்ம நாளைக்கு பண்ண வேண்டியிருக்கோம். அதுதான் நாங்கள் முக்கியமாக இது வச்சிருக்கிறோம். ஸோ அங்கிருந்த ஒரு 10-16 ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். நல்ல ஒரு இதை ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃபெக்ட் ஆன ஏரியாஸ்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். எவ்வளவு தண்ணி அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. ஸோ எல்லா புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து படிக்கிற பசங்க எல்லாம் புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இப்போ எப்படி இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. கொஞ்சம் ரெக்கவர் ஆகி எல்லாம் அவங்க வீட்டுல இருந்து வெளில வந்து அவங்க பயப்படுறாங்க. திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருவாங்க யாராச்சும். அதனால ரெகுலரா போய் தண்ணி ஒரு 30 வீட்டுல தண்ணி இருக்கு. மொத்தம் வந்து 7 ஏரியா, 7 ஸ்ட்ரீட். அதுல வந்து இப்ப இருக்கிறது மொத்தம் 300 குடும்பங்கள் இருக்கு. 300 குடும்பத்துல 30 வீட்டுல மட்டும் எப்படி தண்ணி நிக்கிறது? சுமாரா எவ்வளவு ஹைட் இருக்கும் தண்ணி? இப்ப நிக்கிறது கம்மிதான். இப்போ 30 வீட்டுல வந்து ஒரு முட்டி அளவு தண்ணி இருக்கு. முட்டி அளவு வீட்டுக்குள்ளேயே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே. சரி, ஓகே. 30 வீட்டுல அதர்வைஸ் மத்த எல்லாருமே வெளியே 30 வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது என்னன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி, ட்ரிங்கிங் அவங்க எதிர்பார்த்தது தண்ணி. பெட்ஷீட் நம்ம கொண்டு போனதுக்கு என்னன்னா 150 பெட்ஷீட் கொண்டு போனது அந்த வேலையை பண்ணல. ஃபர்ஸ்ட் டேட்டா விட்டு கலெக்ட் பண்ணது. வீடு வயசா ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருக்காங்க. சில வீட்டுல 7 பேர் 8 பேர் இருக்காங்க. அதாவது அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு பெட்ஷீட் தான் ஒரு ஃபேமிலி கொடுக்க சொல்லி என்ன பண்ணு பாருங்க. அதை நான் பெர்மிஷன் கேட்டது 2 பெட்ஷீட் கொடுத்துட்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுல 2 பெட்ஷீட்டா கொடுத்தாச்சு. சில இதுல பேச்சுலர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்ன மற்ற ஏரியாக்களுக்கு எல்லாம் மொத்தம் 7 சீட்னால எல்லாம் உங்களுக்கு 3 சீட் தான் கவர் பண்ண முடிஞ்சு. மற்ற 4 சீட்டுக்கு அங்கே லோக்கல் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. எல்லாம் நார்மலா ஒரு ஆர்கனைசர் ஏரியா பொருளாளர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முழுக்க சப்போர்ட் பண்ணாரு. அவர் ஒரு 4 பேரை காட்டினாங்க. அவங்கள்ட்ட பேப்பர்ஸ் கொடுத்து விட்டோம். மத்த ஒரு 4 சீட் டேட்டாஸ் ஃபுல்லா எடுத்தாச்சு. நாளைக்கு என்னதான் தேவை இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தண்ணி வாட்டர் கேன் சரி. மற்றவங்களுக்கு வந்து எப்படின்னா மிச்சம் இருக்கவங்க பிளாங்கெட்ஸ்க்கு கொடுக்கணும். துணிமணி, மாத்து துணிமணி வேணும். மாத்து துணிமணியில யாரும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான இருக்கா? தனியா டேட்டாஸ் எடுத்துருக்கோம். படிக்கிற பையன் கூட புக்ஸ். இன்னைக்கு எங்களுடைய ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11:30 to 12 o'clock. ஸோ வியாசர்பாடியில் கன்னியாகுமரம் போகிறேன். அங்கே வந்து ஒரு ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து தாஸ் நகர், இன்னொன்று வந்து வெங்கடேஷ்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துலேயே. அது வந்து ரொம்ப எண்டு, அதாவது ரயில்வே ட்ராக் வர்ற எண்டு. ஸோ அந்த இடம் எண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் போகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ ட்ரைனேஜில் மட்டும்தான் போகணும். ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக பிளாக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த எண்டு மட்டும் தண்ணி ஒதுங்கிருச்சு அப்படியே. ஸோ ஃபுல்லாக. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பிளாக் ஆனதுனால ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துருச்சு இப்போ கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ வந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஆனதுனால தண்ணி சுத்தமாக போகாமல் அரௌண்ட் எனக்கே வந்து தொடக்கி இருக்கு என் ஹைட்டு. ஸோ அதனால் மக்கள் யாருமே வர்றதில்லை, வெளியே வர்றதில்லை. ஏன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆள் வர்றாங்க, ஆனால் அவங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது. மெயினாக சொல்லணும்னா இந்த எல்லா இடமும் ஃபுல்லு சிட்டியில் அந்த பார்டர் சைடில் யூஸ்வலாக. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் அவங்க ஒருத்தர் வீட்லையும் மெயினாக ஒரு ஆள் வந்து வெளியே வாங்கிட்டு போகிறாங்க. பள்ளிக்கரணை போயிருந்தோம். ஸோ அங்கே ராஜேஷ் நகர் தான் ஃபர்ஸ்ட் போன ஏரியா. நாங்கள் போகும்போது அங்கே கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் ஜெயின்லேருந்து ஒரு 20-25 பீப்புள் வந்து ஃபுட் பேக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ரோட்ல தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. ஸோ பாஸ்கரன் அவங்கள்ட்ட போய் பேசி உள்ள எடுத்துட்டு போறதுக்கு சொல்லி, ஸோ அவங்களும் நாங்களும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு இன்டீரியர் போக முடியுதோ 5th 6th ஸ்ட்ரீட் வரைக்கும் நாங்கள் போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நம்மள்ட்ட ஏச்சர் இருந்துச்சு, அவங்கள்ட்ட வந்து மினி ஆட்டோ இருந்துச்சு. ஸோ நம்மளால லாரி கேனை வந்து உள்ள கொண்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் கேன்ஸ் அதில் ஷிஃப்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உள்ள கொண்டு போய் அதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு வெளியே வந்து அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 80 to 90 கேன்ஸ் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏரிக்கரை சைட் போனோம். இதோட அட்ஜஸ்டன் சைட் அங்கிருந்து தான் லேக் உடஞ்சி பீச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எண்ட்ல போய் அங்க ஒரு 3 ஸ்ட்ரீட்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்தோம். ஸோ அங்க ஒரு 50 to 60 கேன்ஸ் ஷிஃப்ட் பண்ணோம். பிளஸ் குடத்துல வரவங்களுக்கு குடத்துல தண்ணி ஊற்றி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஏரியா முடிச்சுட்டு அப்புறம் நாங்க மடிப்பாக்கம் ராம்நகருக்கு வந்தோம். ஸோ ராம்நகர் அந்த சாக்கடையை ஒட்டி உள்ள ஏரியா, ஸோ அந்த கொஞ்சம் ஸ்லம் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு அங்க. ஸோ அங்க இருந்து அங்க மீதி ஒரு 150 கேன்ஸ் 170 கேன்ஸ் கிட்ட அந்த ஏரியால ஸ்பிளிட் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஏரியாலயும் இந்த 2 இடத்துலயும் மெயின் என்னன்னா அவங்களுக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் போயிடுது. மெடிசின்ஸ் கூட நிறைய கொடுக்குறாங்க. தண்ணி ரொம்ப போகல. பிளஸ் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய மிஸ் பண்ணிருக்காங்க. அதுல கிடைக்கிறவங்களுக்கு அதிகமா கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ரோட் சைட்ல வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. போகும்போது ஃபீல் பண்ணா ரோட் சைட்ல அவங்களே ஆக்சுவலா தப்பு சொல்றது, பிகாஸ் அவங்களாம் ரொம்ப மனம் வந்து ஃபேமிலிஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் எல்லாம் அவங்களால வந்து ரோட் சைட் தான் கொடுக்க முடியுது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாரால முடியலையோ, யாரால ரீச் பண்ண முடியல அந்த பீப்புளுக்கு நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இந்த ராஜேஷ் நகர் ஏரியால வந்து ராஜேஷ் நகர்ல அந்த ஏரி இருக்கு. அது வந்து இன்னும் வந்து பள்ளிக்கரணை லேக்ல இருந்து இந்த நாராயணபுரம் ஏரிக்கு வந்து தண்ணி வருது. சோ இதுல அதிகமா வரதான் என்ன பண்றாங்க, மைல்டா வெளியே திறந்து விட்டுட்டு இருக்காங்க. இங்க டிரைனேஜ் வந்து அந்த பாலாஜி டென்டல் காலேஜ் பக்கம் வந்ததுல நேத்து வந்து ஸ்டாப் ஆயிருந்தது அந்த சிவர்ல. இன்னைக்கு திரும்பி அகைன் வந்து ஒரு கால் முட்டி அளவுக்கு தண்ணி வந்துட்டு வெளியே. எண்ணூர்ல என்ன பண்ணீங்க? எண்ணூர்ல அப்படியே அங்க போன வேன்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 400 blank sheets, அப்புறமா 1000 water bottles, 300 packets of food and அப்புறமா பழைய துணி தான் சார். எங்களால புதுசுல அரேஞ்ச் பண்ண முடியலன்ட்டு எங்க ஃபேமிலியில எல்லாருமே அரேஞ்ச் பண்ண முடிஞ்ச அளவு 500 sets